அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம டாபிக் ஆர்டி வெர்சஸ் எஃப்டி எது நல்லது? அதாவது மந்த்லி சேவிங் நல்லதா அல்லது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லதா? ஆர்டி மற்றும் எஃப்டி இதற்கிடையான டிஃபரன்ஸ் இப்போ தெரிஞ்சிக்க நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள். ஆர்டி என்றால் என்ன? ஆர்டி ரிக்வயரிங் டெபாசிட். ஒவ்வொரு மாதமும் ஒரு ஃபிக்ஸ் அமௌண்ட்டை சேமிக்கலாம். இது ஸ்மால் சேலரி மற்றும் பிகினர்ஸுக்கு பெஸ்ட்டு. இதில் டிசிப்ளின் ஃபில்ட் ஆகும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் இன்று 12 மாதம், எக்ஸாம்பிள் 12,000. இது ஒரு சேவிங் ஹேபிட் க்ரியேட் பண்ணும். எஃப்டி என்றால் என்ன? எஃப்டி ஃபிக்ஸ்டு டெபாசிட். இது ஒரே ஒரு தடவை பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது, ஆனால் சேஃப் அண்ட் ஸ்டேபிள் ரிட்டர்ன். ஃபிக்ஸ்டு பீரியட் முடிந்ததும் இன்ட்ரெஸ்ட்டுடன் மணி கிடைக்கும். எக்ஸாம்பிள் 50,000 ரூபாய் ஈக்குவல் டு 1 இயர். அதாவது அடுத்தால நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கும் எஃப்டிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? ஆர்டினா மந்த்லி சேவிங், ஸ்மால் அமௌண்ட்டு போதும், பிகினர்ஸுக்கு பெஸ்ட்டு, ஹேபிட் பில்ட் ஆகும். எஃப்டினா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், பிக் அமௌண்ட் வேண்டும், லம்சம் ஹோல்டர்ஸ், கேபிட்டல் ப்ரொடக்ஷன். இப்போ இந்த ரெண்டில் எது உங்களுக்கு சரின்னு பார்க்கலாம். சேலரி மந்த்லி வருது, இது ஆர்டிக்கு பெஸ்ட்டு. ஆல்ரெடி மணி இருக்குது, இது எஃப்டிக்கு பெஸ்ட்டு. இப்போ டிசிப்ளின் வேணும், ஆர்டி. சேஃப்டி ஃபஸ்ட்டு எஃப்டிக்கு. அதாவது ஆர்டி எஃப்டி இந்த ரெண்டும் பேட் இல்லை, உங்கள் இன்கம் அண்ட் கோலுக்கு ஏற்றது தான் பெஸ்ட்டு. ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா எஃப்டியா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோர் சிம்பிள் மணி டிப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.